மக்கள் நலனுக்காக முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக தயார் என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுநிலை 2ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வந்த 31 வயதான பயிற்சி பெண் மருத்துவர் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி பலாத்காரம் செய்து கொலை செய்த வழக்கில் சஞ்சய் ராய் என்பவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வரும் நிலையில் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் நீதி வேண்டி அம்மாநில பயிற்சி மருத்துவர்கள், மாணவர்கள் கடந்த 34 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறு மருத்துவர்களுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். எனினும் இந்த விவகாரத்தில் உரிய நீதியும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் உறுதி செய்யாமல் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று மருத்துவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டம் நடத்தும் பயிற்சி மருத்துவர்களை பேச்சுவார்த்தைக்கு வருமாறு மேற்கு வங்க அரசு அழைப்பு விடுத்தது. அதற்கு அவர்கள் தரப்பில் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாகவும் அதை அரசு மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இத்தகைய சூழலில் தலைமை செயலகத்தில் நேற்று பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நேரலை ஒளிபரப்புக்கு அரசு மறுத்ததால் பயிற்சி மருத்துவர்கள் தரப்பில் யாரும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளாததால் மம்தா பானர்ஜி 2 மணி நேரம் காத்திருந்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மம்தா பானர்ஜி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். பதவியை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீதிதான் வேண்டும், நீதியை பற்றி மட்டுமே தான் கவலைப்படுவதாக தெரிவித்தார்.